முன்னொரு காலம் இருந்தது. உலமாக்களை கண்டால் சைக்கிளில் போகக்கூடியவர்கள் கீழே இறங்கியது, அமர்ந்திருப்பவர்கள் எழுந்து நின்றது, சாரத்தை மண்ணி கட்டிருந்த சாரத்தை அழித்து கண்ணியமாக நிற்பது, உலமாக்களை வாகனத்தில் ஏற்றிக்கொண்டு போவது, உலமாக்களை கேட்டு அனைத்தையும் செய்வது, பெண்கள் உலமாக்களை கண்டால் முக்காடை போட்டுக் கொள்வது, தன்னை மறைத்துக் கொள்வது என்றெல்லாம் ஒரு காலத்தை கண்டிருக்கிறோம். இன்று அது குறைந்து வருகிறது. உலமாக்களை விமர்சனம் செய்வது, உலமாக்களை குறை சொல்வது, உலமாக்களுடைய குறைகளை தேடுவது, உலமாக்களுடைய குறைகளை எழுதுவது, உலமாக்களுடைய குறைகளை பேசுவது சிலருக்கு அறுசுவையான ஒரு உணவை சாப்பிடுவதை விட மிக இன்பமான ஒரு காலத்தில் வாழ்கிறோம். உங்களுக்கு ஒரு ஹதீஸை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். லைசமின் உம்மத்தி, எப்படி ஹதீஸ் பாருங்கள். என்னுடைய உம்மத்தில் இவர்கள் சேர முடியாது, என்னுடைய உம்மத்தில் இவர்கள் சேர முடியாது, என்னுடைய உம்மத்தில் இவர்களுக்கு பங்கில்லை, உறுப்புரிமை இல்லை. மல்ல மிஜில்ல கபீரனா, பெரியவர்களை மதிக்காதவர், ஒயரான் சகீரான பெரியவர்களுக்கு அன்பு காட்டாதவர், ஆலிமுடைய மாண்பையும் மரியாதையும் புரிந்து நடக்காதவர், உலமாக்களுடைய மதிப்பை உணராதவர், கண்ணியமான உலமாக்களை மதிக்காதவர் எந்த சொசைட்டியிலும் மெம்பராக இருக்கலாம், மஸ்ஜிதிலே நிர்வாகியாக இருக்கலாம், அவர் டைரக்டராக இருக்கலாம், மேனேஜராக இருக்கலாம், பிரின்சிபலாக இருக்கலாம், அவர் அதிகாரியாக இருக்கலாம், அரசியல்வாதியாக இருக்கலாம், அவர் கோடீஸ்வரராக இருக்கலாம், லட்சாதிபதியாக இருக்கலாம், அவர் எல்லா துறைகளிலும், எல்லா சொசைட்டியிலும், எல்லா சங்கங்களிலும் செக்ரட்டரியாக இருக்கலாம், தலைவராக இருக்கலாம், போஷகராக இருக்கலாம், ஆலோசகராக இருக்கலாம், எத்தனை ஐடிகள் அவரிடம் இருக்கலாம், மெம்பர்ஷிப் ஐடிகள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே அவருக்கு மெம்பர்ஷிப் கிடையாது. உலமாக்களை மதிக்காதவர், உம்மத்திலே இருக்க தகுதியற்றவர் என்று உலமாக்களின் தலைவர், நபிமார்களின் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இறுதியாக அன்பு